இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம். வேலையில் இருக்கும்போது விரதம் இருக்கிறீங்கன்னா தண்ணி மட்டும் குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம். வாழைப்பழம் பால். அதுவும் இல்லை கண்டினியூஸாக விரதம் இருக்கீங்க அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு பச்சரிசி பொங்கி சாப்பிடலாம். பச்சரிசியில் கொஞ்சமாக சிறுபருப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு உப்பு இல்லாமல் பொங்கிட்டு அப்படியே பொங்கல் மாதிரி அதை சாப்பிடுங்க. இது மாதிரி 6 நாள் நீங்கள் சாப்பிடுங்க. 7ஆவது நாள் விரதம் முடித்த உடனே நீங்கள் வடை பாயசத்தோடு செஞ்சு சாமிக்கு நைவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 நாள் வரைக்கும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க விரதம். 7ஆவது நாள் இருந்தீங்கன்னா முழு பலனும் கிடைக்கும் திருக்கல்யாணம் வரைக்கும். அதே மாதிரி முடியாதவங்க விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. முருகனோட நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை கடைப்பிடிங்க. முருகன் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அருள் புரிந்துக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு முதல் விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. முருகா, எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அருள் புரிவாய் அப்பா.